Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு அறிவியல் முதல் இடைப்பருவ தேர்வு வரப்போகுது இல்லையா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இயற்பியலில் 2 அலகு வரும். அதுக்கடுத்தது 1 2 அளவீடு இயக்கம். வேதியியலில் பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அணு அமைப்பு, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு செகண்டு. அடுத்து 10 11. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிரியலில் 17 18 2 பாடம் வரும். அலகு 1 ஃபிசிக்ஸ், அதாவது இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா இருக்கிற அந்த ப்ராப்ளம் சம்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக தரோவாக இருக்கணும். ஸோ 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு கணக்கு வரும். இந்த கணக்கீடுகள் இருக்கு இல்லையா, அது நீங்கள் தரோவாக பார்த்துக்கணும். அதே மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பக்கம் 12 பார்த்திங்கன்னா மிக சுருக்கமான விடையளிக்க. ஃபஸ்ட் ஒன் அளவீடு என்றால் என்ன, அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து எஸ்ஐ அலகு வரையறு, எஸ்ஐ அலகின் விரிவாக்கம் என்ன, மீ சிற்றளவு வரையறு. அடுத்து 6th கொஷின் 1 2 3 4 6. இந்த கொஷின் மிக சுருக்கமான விடையளிக்கல இம்பார்ட்டண்ட். சுருக்கமான விடையிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும், ஃபஸ்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் தேர்ட் ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. விரிவான விடையளி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், பட் செகண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கணக்கீடில் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் 4th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? 98 நியூட்டன் எடையுள்ள ஒரு பொருளின் நிறையை காண்க, இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். இயக்கம் அலகு 2 இயக்கம், இதுலேயும் இருக்க கணக்கு, பயிற்சி கணக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க. நமக்கு பக்கம் 23 இருக்க 1 மார்க்ஸும் 24 இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே தரோவாக பார்த்துக்கோங்க. சுருக்கமான விடையலி, சுருக்கமான விடையலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் திசை வேகம் வரையறை இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சி ஆகியவற்றை வேறுபடுத்து, கண்டிப்பாக படிக்கணும். வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக, இது ரிப்பீட்டடாக 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 5th ஒன் எதிர்மறை முடுக்கம் குறித்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், அது இம்பார்ட்டன்ட். 7th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா? 1 2 4 5 7 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து விரிவான விடையளிக்க பார்த்தீங்கன்னா ரோம நம்பர் 7 விரிவான விடையளிக்கல. செகண்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், பல்வேறு வகையான இயக்கங்களை விளக்குக இல்லையா, அது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து அலகு 10 பார்த்திங்கன்னா நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், இது வேதியியல்ல. ஸோ இதில் ஏதாவது கணக்கு இருந்தால் அதை பார்த்துக்கோங்க. புக் பேக் எக்ஸசைஸில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துட்டு பக்கம் 124 பார்த்திங்கன்னா மிக சுருக்கமான விடையில் செகண்ட் பதங்கமாதல் வரையறு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து டெட்டாலின் சிறு துளிகளை நீரில் கலக்கும்போது கலங்களாக மாறுகிறது ஏன், அதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்து 125 4th ஒன் 5th ஒன் இந்த 2 கொஷினுமே கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக. சுருக்கமான விடையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பின்வருவனவற்றால் எவை தூய பொருட்கள் இருக்கு இல்லையா, அது 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையிலை பொறுத்த வரைக்கும் தனிமங்களுக்கும் சேர்மங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதி ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக, 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் கொஷின் டிண்டால் விளைவு மற்றும் ப்ரௌனியன் இயக்கம் ஆகியவற்றை தகுந்த வரைபடத்துடன் விளக்குக, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு அலகு 11 அணு அமைப்பு. ஸோ இதில் இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே தரோவாக பார்த்துக்கோங்க. பக்கம் 137 மிக சுருக்கமான விடையலின்னு இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் ஒன் கே மற்றும் சிஎல் ஆகியவற்றின் எலக்ட்ரான் பகிர்வை எழுதுக இருக்கு இல்லையா, செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th ஒன் எக்ஸ் என்ற அணுவில் இது இருக்கு இல்லையா, 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது சுருக்கமாக விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் அணுவில் வெற்றிடம் இருப்பது எவ்வாறு கண்டறியப்பட்டது, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் ஆக்சிஜன் மற்றும் சல்ஃபர் அணுக்களின் அணு அமைப்பை வரைக இருக்கு இல்லையா, அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து 4th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு 5th ஒன்னும் நியூக்ளியான் என்றால் என்ன, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையிலி பக்கம் 138 போரின் அணு மாதிரியின் கூற்றுகளை போர் அணு மாதிரியின் கூற்றுகளை பற்றி விளக்குக இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வேதியியலில் 2 லெசன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உயிரியல் 17 அலகு விலங்குலகம் பக்கம் 211 இருக்கிற 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. மிக சுருக்கமான விடையலி இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வகைப்பாட்டியல் வரையறு இருக்கு இல்லையா, அதை ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. கொட்டும் செல்கள் என்றால் என்ன, அதுவும் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் குழியுடலிகள்
ஈரடுக்கு உயிரிகள் என்றழைக்கப்படுவது ஏன்? தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கு அடுத்தது 7th ஒன் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர் 6 சுருக்கமான விடையளி. இதில் பார்த்தீங்கன்னா தொகுதி அனலிடா பற்றி குறிப்பு வரைக இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். தென் 4th ஒன் மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் ஐந்தினை பட்டியலிடுகிறதுலையா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இரு வாழ்விகளின் நீர் மற்றும் நிலவாழ் பண்புகளை குறித்து விளக்குக. அது இம்பார்ட்டண்ட். விரிவாக விடையில செகண்ட் ஒன் தொகுதி கணுக்காலிகளை பற்றி எழுதுக. அது 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ட்ராயிங் ஏதாவது இருந்தால் ரொம்ப தெளிவாக அழகாக பார்ட்ஸ் வரைஞ்சி பார்த்து பார்ட்ஸையும் மார்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அலகு 18 திசுக்களின் அமைப்பு. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க. நான் 1 மார்க்கில் நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது. எப்போவுமே நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர், அடுத்து பொறுத்துக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் ரோமன் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சுருக்கமாக விடையளி இருக்கு இல்லையா. செகண்ட் ஒன் கூட்டு திசு என்றால் என்ன? பல்வேறு வகையான கூட்டு திசுவின் பெயர்களை எழுதுக இருக்கு இல்லையா. அது 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன? எப்படி அவை நமது உடல் செல்கள் செயல்பட உதவுகின்றன இருக்கு இல்லையா. அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பாலின பெருக்கத்தின் போது ஏன் கேமெட்டுகள் மியாசிஸ் மூலம் உருவாக வேண்டும்? 5th கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த இதில் பார்த்தீங்கன்னா விரிவாக விடையில ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் இது 3மே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நிலைத்த திசுக்கள் யாவை இருக்கு இல்லையா அந்த கொஷினும் மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸ் வந்து 2மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட்டு தேர்டு. ஸோ அதுக்கடுத்து செகண்டு 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபஸ்ட்டும் தேர்டும் ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டில் கொடுத்துருங்க. ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் போது நமக்கு எது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமான கொஷின், இதை மிஸ் பண்ணவே கூடாது, இதை படிக்க வேண்டாம் விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாத கொஷின் எதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 1 மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துடுங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துட்டு இயற்பியலில் இருக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் இது 2த்தில் இருக்கக்கூடிய கணக்கு ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா பார்த்துருங்க. அடுத்து 2 மார்க்கில் இருக்கக்கூடிய வரையறு அப்படின்ற கொஷினை வந்து மிஸ் பண்ணாதீங்க. வரையறு, அதுக்கடுத்து விதிகள் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது ஏதாவது கொடுத்துட்டு என்றால் என்ன அப்படின்னு வரும் இல்லைங்களா, அந்த கொஷின் மிஸ் பண்ணாதீங்க. இது 2 மார்க்கில். நெக்ஸ்ட்டு 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 4 மார்க்கில் வந்து வேறுபடுத்துகன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கொஷின் வந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. வேறுபடுத்துக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வேறுபடுத்துக்கு அடுத்து வந்து யூசர்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா, பயன்கள், அந்த மாதிரி இருந்ததுன்னா மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து படம் ஏதாவது உயிரியல் சார்ந்த படங்கள் ஏதாவது இருந்தால் மிஸ் பண்ணாதீங்க. முக்கியத்துவம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின் வருதுன்னா அதையும் மிஸ் பண்ணாதீங்க. இது 4 மார்க்கில். அதே மாதிரி வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு வந்து இந்த 4 மார்க் இதில் வரும். அதுக்கு அடுத்தது விரிவான விடையளி நெடுவினா, அதாவது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்ற மாதிரி, விளக்குக, விவரி, அந்த மாதிரியான கொஷினை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்க கொஷினை கம்பல்சரி தரோவாக முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் ரிமைனிங் கொஷின்ஸ் ஃபைனலாக. ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஷின் பேப்பரும் ஆன்சர்ஸ் எல்லாமே தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.